அஜித் குமார்ன்றவர் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில அவர் இறந்திருக்கிறதா சொல்றாங்க. போலீஸ் தாக்கி தான் அவர் இறந்திருக்காருன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நேற்று அறிக்கை கொடுத்துருக்கோங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக. நேற்று வந்து அஜித் குமார் மட்டும் கிடையாதுங்க, இந்த 2024 மட்டும் லாக் அவுட், அதாவது விசாரணை என்று அழைத்து சென்று கொலை செய்யப்பட்டவர்கள் மொத்தம் 9 பேருங்க. அதனால இன்னைக்கு விசாரணை என்பது போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, விசாரணை என்ற பேரில் அவர்கள் அடைச்சி போய் நைட்டெல்லாம் அடித்தா ஒரு மனிதர் எப்படி தாங்க முடியும்? இது வந்து இன்னைக்கு முதல்வர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அது படிக்கிறப்போ. அடிக்கிறப்போ வந்து பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போது இப்படி வந்து நம்ம எல்லாத்தையுமே கடந்து போகக்கூடாதுங்க. அவரும் ஒரு சக மனிதர் தானே, ஏன் நம்ம நினைக்கிறோம். அப்போ காவல்துறை வந்து மக்களை காக்கும் துறை தானே ஒழிய காவு வாங்கும் துறை கிடையாது. நிச்சயமாக ஒரு மனிதனை இன்னொரு மனிதர் அடித்து கொல்லுகின்ற சட்டம் நிச்சயம் நம் தமிழ்நாட்டில் இல்லை, இனியும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். விசாரணைன்னா விசாரணை பண்ணுங்கள், உரிய முறையில் பண்ணுங்கள். அதுக்காக நைட்டெல்லாம் 18 மணி நேரம் 20 மணி நேரம் ஒரு மனுஷனை அடித்தா எப்படி தாங்க முடியும்? அப்புறம் சொல்கிறாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சிம்பிளாக ஒரு வேர்ட் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமே. இனி வருங்காலங்களில் நிச்சயம் இது மாதிரி இறப்புகள் நடக்கக்கூடாதுன்னு தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறோம். தமிழகத்தில் தொடர்ந்து கொலை கொள்ளை அதிகரிச்சுட்டே இருக்கு. பெரிய கேள்விக்குறி தான் நான் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ ஸ்டேஜ்லேயும் அதை தான் சொன்னேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக், போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது, மெத்தபெட்டமைன், கொக்கைன் போன்ற போதை வஸ்துக்கள் அதிகமாக இருப்பதனால தான் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்கள பிஸியாக வச்சா அந்த தாட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வேலை இல்லை, டைம் பாஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியாது. அதனால் இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அடிக்ட் ஆகிறாங்க. இது வந்து நிச்சயமாக இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வந்து நிச்சயமாக டாஸ்மாக் கடைகள் ஒழிக்கணும், கள்ளச்சாராயங்களை ஒழிக்கணும், இந்த போதை வஸ்துகளை ஒழித்து எல்லாருக்கும் தொழில்கள் ஒவ்வொரு ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயும் எடுத்துக்கங்க, ஒவ்வொரு தொழில் நல்லா இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி எல்லாருக்கும் வேலை கொடுத்தா இந்த நாடும் நல்லா இருக்கும், நம்ம எதிர்கால இளைஞர்களும் நல்லா இருப்பாங்க. இப்போ ஒரு எல்லா கட்சிகளும் மத்திய மாநில அரசுல போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கட்சிகள் இல்லாம தேமுதிக ஒரு தனியாக அணியாக நின்று எல்லா மத்திய மாநில அரசுக்கு எதிராக உள்ள கட்சிகளை உள்ள திரட்டி உங்க தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குமா, இல்ல திமுக அதிமுக பக்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு? ஏற்கனவே தேமுதிக வந்து பலமுறை பல தேர்தல்களில் தனியாக களம் கண்டு தமிழக அரசியல் வரலாற்றில் தனியாக போட்டியிட்ட ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் இருந்தபோது. அதற்கு பிறகு கூட்டணிகள் அமைந்தது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாருமாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமையுமா அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் நாங்கள் முயற்சி எடுத்தது தான் மக்கள் நல கூட்டணி என்று. எனவே இனி வரும் காலங்களில் நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறேன், கூட்டணி ஆட்சி வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக அப்படி கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆட்சியாளர்கள் சரியாக செயல்படாத போது கேள்வி கேட்கலாம். இன்றைக்கி ஒரு மினிஸ்ட்ரிங்களே வந்து பிரித்து கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் அந்த இலாக்காவை எடுத்து இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. எனவே எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் எங்கு அமைகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். ஆமாம், அவர் கருத்துங்க. இது வந்து அவருடைய கருத்துக்கு நீங்கள் அவர்கிட்ட தான் பதில் கேட்கணும். அவர் நம்பிக்கை, அவருடைய கருத்து, அவங்க கட்சி மேலே அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனால் இன்றைக்கி என்டிஏ அலையன்ஸில் இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு, நிச்சயமாக என்டிஏ அலையன்ஸில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது அவங்கவுங்க கட்சியினுடைய நம்பிக்கை. அதனால தான் சொல்கிறேன், கடைசியில் எஜமானர்கள் மக்கள் தான். அவங்க யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான் உண்மை. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். பார்த்தேன். இல்லை, அதுதான் இப்போது விளை நிலங்கள் வந்து பரந்தூரில் எத்தனையோ ஏக்கர் வந்து நல்ல பசுமையான நிலம், நல்ல வந்து இன்னைக்கு விவசாயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பூமிங்க. அங்கே வந்து பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் மக்கள்கிட்ட எதிர்ப்பு. இங்கே எந்த திட்டங்கள் ஆனாலும் அது மக்களுக்கான திட்டம், மக்கள் ஆதரவோட ஒரு திட்டம் வந்தால் தான் அது வெற்றி பெறும்.
மக்களை எதிர்ப்பை சம்பாதித்து மக்களுக்கு விரும்பாத ஒரு திட்டத்தை கொண்டு வருவதால் என்ன லாபம் இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியல. அப்போது நிச்சயமாக மக்கள் கருத்தை கேட்டு உரிய இன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு அதுக்கு மட்டும் அலாட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் இன்னைக்கு இவ்வளோ ஹெக்டேர் விவசாயிகள் பாதிச்சிருக்காங்களே, ஏன் இதுக்கெல்லாம் காசு அலர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள் பாதிக்கிறாங்க, தொழில்கள் பாதிக்கப்படுகிறது, இன்னைக்கு எல்லா பக்கமும் இன்னைக்கு மீனவர்கள் பாதிக்கிறாங்க. ஏன் இதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க? அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். இன்னைக்கு கவர்மெண்ட் லேண்டு எவ்வளவோ ட்ரை லேண்ட் வேஸ்ட்டாக கிடக்குது. அந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் கொண்டு வருவது, ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வருவதால் இன்னைக்கு விவசாயமும் நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும், மக்களுக்கும் நல்லது நடக்கும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிறப்பானதாக இருக்கும், எல்லா வகையிலும் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.